சரி, ப்ராசஸர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 6 3rd ஜென். இது மட்டும் இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியுமா அப்படின்னு சாம்சங்கை தான் கேட்கணும். ஏன்னா இப்போ ஸ்னாப்ட்ராகன் 8 7.3 இந்த மாதிரிலாம் இருக்குது. அது மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் மட்டும் எனக்கு இருக்குது. அதே மாதிரி சாஃப்ட்வேரை பொறுத்தவரையிலும் ஆண்ட்ராய்டு 50+1 UI 7 அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் 6+6 இயர்ஸ் சாஃப்ட்வேர் இஷ்யூஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பேட்சாக இருக்கட்டும், இது ரெண்டுக்குமே 6+6 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். 6 வருஷத்துக்கு உண்டான எல்லா அப்டேட்டுமே நமக்கு ப்ராப்பராக கிடைக்கும். நம்ம அடிக்கடி இந்த மொபைல் மாற்றணும், இல்லை அப்டேட் சரியாக இல்லை அப்டேட் இல்லாதனால நம்ம நியூ மொபைல் போய் ஆகணும், பக்ஸ் இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாமல் 6 வருஷத்துக்கு நம்ம ஸ்மூத்தாகவே யூஸ் பண்ண முடியும். கேமராவை பொறுத்தவரையிலும் ரியர் கேமரா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் 50 MP கேமரா, செகண்ட் ஒன் 8 MP அல்ட்ரா வைடு கேமரா, ஸோ தேர்ட் ஒன் 5 MP மைக்ரோ கேமரா. இதில் 4K வீடியோ வேறு எடுத்துக்க முடியும் 30 FPSல. ஸோ அதனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மேக்ஸிமம் யூஸ் ஆகிறது கிடையாது. ஸோ ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரையிலும் 12 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரீல்ஸாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், இல்லை அது போக ஏதாவது இல்லை நான் ஒரு மேரேஜ் கவரேஜ் பண்ண போகிறேன், ஸோ எங்கள் லெவலில் நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணணும்னு நினச்சாலும் இந்த மொபைல் டாப் கிளாஸாக இருக்குங்க.